வணக்கம் மக்களே. என்னடா வெங்காயத்தை காண்றான் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு குழம்பு செய்கிறோம், சிக்கன் குழம்பு. இருக்கிறத வச்சு எப்படி செய்கிறது, அதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். டிஃப்ரெண்ட்டானா ஒரு சோம்பேறித்தனமான சிக்கன் குழம்பு. அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்துச்சு, பூண்டு இருந்துச்சு, ஒளிச்சாச்சு. இஞ்சி இல்லை. சரி, இதை வச்சு என்ன பண்ணுவோம், இது வெங்காயத்தை ஒளிச்சு அப்படியே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். நல்லா கழுவியாச்சு, ஏன்னா மண் இருக்கும். ஓகே, போட்டாச்சு. அடுத்ததில் என்ன போடணும், வரமிளகாய் வேணும். இருக்கு, வரமிளகாய் எடுத்துகிட்டு வரேன் மக்களே. வரமிளகாய் இதோ பார்த்தீங்களா, 1 2 3, ஒரு 3. ரொம்ப போட்டால் காரமாக இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் போட்டாச்சு. இதை மட்டும் போட்டு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சிட்டு வராருங்க டொர்ன்னு. மக்களே, அரைச்சாச்சு. இப்படி தான் அரைக்கணும். உங்களுக்கு எப்படி தெரியுதோ அப்படி அரைச்சிக்காங்க. வாங்க அடுத்து சிம்பிளாக எப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு, சட்டி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமேட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அடுப்பு காஞ்சிருச்சு. அடுப்புங்க 2ஆக காஞ்சிருச்சு. இதுக்கு பேர் என்னடாது வடை சட்டி எங்கள் ஊரில். ஏதோ ஒரு சட்டி காஞ்சிருச்சு. அடுத்து சிறிதளவு நெய் ஊற்றுனா நல்லா தான் இருக்கும். ஆனால் நெய் இல்லை. என்ன அது, சுத்தமான செக்குலாட்டுன்னு நல்லெண்ணெய் இல்லை, கடலெண்ணெய். அப்புறம் சவுண்டு வருது. ஒரு வேளை தண்ணிக்குமோ குழம்பு நிறையா ஊற்றினா பயங் எண்ணெய் தீர்ந்துடும். அதனால் கம்மியாக ஊற்றிடும். அடுத்து எண்ணெய் காஞ்சிருச்சா, சுடலை ஏன்னா நான் தொடலை. ஓகே, அடுத்து குழம்புன்னு ஒன்று அரைச்சி வச்சோம். இது எங்கேயே காணுமே. இங்கே இருக்கு. கீழே ஊற்றிடாத, மறுபடியும் என்னால் அரைக்க முடியாது. இதுதான் குழம்புன்னு அரைச்சி வச்சது. இப்போ எண்ணெய் ஊற்றுனது டைரெக்டாக இதை ஊற்றிடும். அப்படி கொதிக்கிது பாருங்க. சரிங்க, சுத்தமாக க்ளீன் பண்ணி ஊற்றிட்டு வரியிடுங்க. மகளே, கொதிக்குது. அப்படி ஒரு கிண்டு, இப்படி ஒரு கிண்டி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் பயங்கரமாக இப்படி வணக்கணும். அதுக்குள்ளே பச்சை வாசம் போயிடுச்சுன்னு கேட்காதீங்க. சோப்பு வாசம் கூட போகல. மஞ்சள் தூள், பெப்பர் பேன் கிடைக்குது பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சள் தூள் பரப்பரன்னு. அந்த ஆள் இன்ஸ்டாவை பார்த்து கரும்பு அதே வருது. போ, மஞ்சள் தூள் போட்டாச்சு. அடுத்து கொத்தமல்லி தூள். என்னடா அது, போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை, சரி, தூக்கி வெளியில் போட்டுரும். அடுத்து எதை போடுறோம், இது போடக்கூடாது. இந்த டப்பாவில் என்ன இது நிறையா கிடக்குது. இது என்ன, இது கற்கா மசாலா போடுமா? போட்டு தான் பார்ப்போம். ரைட். அடுத்து ஒரு கொஞ்சம் இறக்கிடலாம். சிக்கன் மசாலா கொஞ்சமாக போடணும், ஏன்னா அரைச்சி வச்சுருக்கோம் மிளகாயை போட்டு. அதனால் இப்படிக்கா தின்னா அப்படிக்கா அப்புறம் போயிடும். இது நிறைய கிடக்குது. எல்லாத்தையும் போட்டால் வகுறு டேஞ்சர் ஆகிரும். அதனால் இதை மட்டும் நல்லா வணக்கலாம். நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் கறி மசாலா தூள் போட்டால் நல்லாயிருக்கும். இருக்குதான்னு பார்க்குறேன். மறந்துட்டேன். இன்னத்தரா மறந்தேன் அப்படின்னு பார்க்குறீங்களே, தான் நம்ம ஃபேவரட் பொடி. நம்ம கும்முன்னு இருக்குங்க. இப்படி இருக்கும், கும்முன்னு இருக்கும். கொட்டும். கொஞ்சம் நிறையா தான் கொடுத்தேன். என்ன 3 ரூபா வாங்குறாங்க, ஏமாத்துறாங்க. கிண்டிங். அடுத்து என்னத்தை போடணும், சர்க்கரை போடலாமா? இல்லை, உப்பு போடணும். இது போட்டாச்சு. இது என்னது என்னன்னு தெரியலையே. உப்பு கழட்ட முடியல. உப்பு உப்பை அப்படி போட்டலாம். இப்போ நம்ம இதில் ஒன்று சேர்க்க போகிறோம். என்னென்னா தக்காளி.
தக்காளி இப்படியே நறுக்கி போட்டால் 4 வருஷம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் அதையும் மிக்சியில் போட்டு டர்ன்னு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தக்காளி இதை நான் அப்படியே அரைச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா அது வணக்கம்னா 4 நாள் ஆகும். இதே லைட்டாக மிக்சியில் போட்டு சுற்றி ஓட்டிடுறேன். இதே பார்த்தீங்களா, தக்காளி சூப் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா வணக்கி விடலாம். இதை கொஞ்சம் கழுவி க்ளீன் பண்ணி ஊற்றணும். அப்புறமேட்டு ஊற்றிடலாம். என்ன சுடுது, கொஞ்ச நேரத்தில் அடிப்பிடித்து விட்டது. ஓகே, இது நல்லா வணங்கட்டும். நல்லா தபக்குன்னு கொதிக்குது. கொதிக்கட்டும் மக்களே. நல்லா வணங்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாசம் நல்லா கும்முன்னு வருது. அதனால் இப்போ இதை இறக்கிடலாம். ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணி ஸ்பெஷலாக சிக்கன். ஒரு பெரட்டு நல்லா இந்த மசாலாவிலேயே மேக்னெட் ஊறி வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திக்காக இருக்கிறதுக்கு சீக்கிரம் மசாலா உள்ளே இறங்காது. அதனால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிடலாம். ஸோ நல்லா ஃப்ளேவராக இருக்குது பார்த்தீங்களா. லைட்டாக பாருங்கள், தான் கொஞ்சமாக ஊற்றி அப்படி லைட்டாக அப்படியே விட்டோம்னா அந்த தண்ணி அதை விட்டுரும். சரி, ஓகே, நல்லா வணங்கட்டு. நான் அப்புறமேட்டு வரேன். நான் அது வரைக்கும் துபாய் போய்ட்டுறேன். மக்களே, ஃபைனல் ரிசல்ட் பாருங்கள் எப்படின்னு. செம்மையாக மணக்குது. டேஸ்ட்டு உப்பு பார்த்தேன், நல்லா இருக்கு. கிரேவி மேலே அப்படி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. எல்லாமே கரெக்டாகுது. ஓகே, அடுத்து நம்ம அவரை கொட்டிடலாம். இது என்னடா கசக்கி வச்சுக்கிறேன்னு பார்க்காதீங்க, இதுதான் மல்லித்தலை. எல்லோரும் தூவிட்டு ஆஃப் பண்ணுவாங்க. நம்ம தூவிட்டு ஒரு கிண்டிடுவோம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு மக்களே, ரெடி ஆயிடுச்சு. அதனால் இதை அப்படி ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிடுச்சு. இதை நம்ம இட்லி, சட்னி, சாம்பார், சட்னிங்கிறேன். என்னடா இது வெள்ளையாக ஒன்று இருக்குமே, தோசை அப்புறம் சாப்பாடு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் எதை வச்சு சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி, என்னடா இது இட்லி உடைய மாட்டேங்குது மக்களே. அப்பா, ஒரு வழி இட்லி உடைச்சிட்டேன். இப்படி எடுத்து சாப்பிட்ணும். வாங்க சாப்பிட்லாம். நாம் சூப்பராக இருக்குது மக்களே. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இட்லி தான் கொஞ்சம் ஜேசிபி பேட் மாட்டேங்குது. ஓசி இட்லி அப்படி தான் இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சூப்பர், உண்மையாலும் சூப்பராக இருக்குது. போய் சொல்ல, நீங்களும் என்னென்ன பண்ணணும் அதை மாதிரி நான் போட்டு பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டோமோங்கல் சேனலை மட்டுமே பார்த்துட்டுருங்க, வேறு எதுவும் பார்த்துடாதீங்க. ஏன்னா சாமிக்கு என்ன குத்திவிடும். நன்றி, வணக்கம்.